இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாயிருப்பது ரொம்ப நல்லது, அது அவசியமானது. ஆனால் அதை காட்டிலும் ஒரு மனமாயிருப்பது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒன்றா இருக்கிற மாதிரி காண்பிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நமக்குள் ஒரு மனம் இருக்கிறதா? இது ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம். ஒரே குடும்பம் தான், ஒரே வீட்டில் தான் தங்கி இருக்கிறோம். ஆனால் அந்த வீட்டில் கணவன் மனைவி ஒரு மனமாக இருக்கிறோமா? பெற்றோர் பிள்ளைகள் ஒரு மனமாக இருக்கிறோமா? ஒரே குடும்பம் தான், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு மனமாக இருக்கிறோமா? ஒரே ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறோம், ஒரே கேபினில் தான் இருக்கிறோம், ஒரே இடத்துல தான் நம்ம வேலை செய்கிறோம். ஆனால் ஒரு மனமாக இருக்கிறோமா? இப்படி ஒரே சபையில் விசுவாசிகளாக தான் இருக்கிறோம். நிறைய பேர் கூடுற இடத்துல நாமும் என்ன செய்கிறோம்? கூடுறோம். பார்க்கும்போது எல்லாரும் திரளான கூட்டத்தார் ஒன்றா இருந்தது போல இருக்குது. ஆனால் ஒரு மனமாக இருக்கிறோமா? ஊழியர்கள் எல்லாரும் ஐக்கியப்படுகிறோம், ஐக்கிய கூடுகன்னு சொல்லி கூடி வந்து எல்லாரும் உட்காந்து கர்த்தரை பாடி ஆராதிக்கிறோம், வார்த்தையை பிரசங்கிக்கிறோம், நிறைய அலுவல்களை திட்டமிடுகிறோம். பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையிலே ஒரு மனமாக இருக்கிறோமா? இது ரொம்ப முக்கியங்க. இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் முழுவதிலும் நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு மனம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். ஒரு மனம் எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் தேவனுடைய கிரியை வெளிப்பட்டது. ஒரு மனம் இருந்த இடத்துலலாம் தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினார். இந்த ஜனங்கள் ஒரு மனமாக இருந்த போதெல்லாம் அற்புதங்கள் திரளாய் நடந்தது. இந்த ஜனங்கள் ஒரு மனமாக இருந்தபோது சபை வளர்ச்சி கட்டுக்கடங்காததாக இருந்தது. இந்த ஒரு மனம் அவர்களுக்குள்ள இருந்ததுனால எத்தனை உபத்திரவங்கள், சபைக்கு நெருக்கடிகள் இருந்தாலும் அது அவர்களுடைய சந்தோஷத்தையோ அது அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியையோ தடை செய்ய முடியவே இல்லை. அவர்கள் ஒரு மனமாக இருந்ததுனால ஊழியங்கள் வளர்ந்து கொண்டே இருந்தது, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருந்தது, திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டே இருந்தது, தேவ ராஜ்யம் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருந்தது. தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஒரு மனமாக இருந்தால் தான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஒரு மனமாக இருந்தால் தான் தேவனுடைய கிரியைகளை அனுபவிக்க முடியும். ஒரு மனமாக இருந்தால் தான் அநேகருக்கு நாம் பயனுள்ளவர்களாக மாற முடியும். இந்த ஒரு மனதிற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தா பரிசுத்த ஆவியானவர் தான். இந்த பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினபடினால்தான் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவர்களாய் ஆவியினால் நடத்தப்பட்டவர்களாய் இருந்ததுனால தான் திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருக்க முடிஞ்சது. ஆகவே தேவ பிள்ளைகளை, நாம் நம்முடைய வாழ்வில் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம், பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுப்போம். எந்த காரியமாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடப்போம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ளே வருவோம். அப்படி நம்ம வந்துட்டோம்னா அங்கே பல மனங்கள் இருப்பதற்கு பதிலாக ஒரே மனம் இருக்க உதவி செய்வார். பல இருதய சிந்தனைகள், நினைவுகள் இருப்பதற்கு பதிலாக ஒரே இருதயம் உடையவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். அது குடும்பமாக இருந்தாலும், வேலை செய்கிற இடமா இருந்தாலும், திருச்சபையாக இருந்தாலும், ஊழியர்கள் ஐக்கியப்படுகிற இடமா இருந்தாலும், பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். ஒரு மனமாக இருந்து தேவனுடைய கிரியைகளை அனுபவிப்போம். தகப்பனே, ஆவியானவரே, ஒரு மனதை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.